இல்லப்பா. அம்மா அழாதம்மா. அப்பாவை நல்லா பாத்துக்கோ. அழாதம்மா. நான் கிளம்புறேன். சரி சரி, நீ கிளம்பு கிளம்பு கிளம்பு. பேக் எடுத்துக்கோ. எங்க போயிருக்கா? அத்தை கூட வெளியில போயிருக்கா. அவ உனக்கு மெசேஜ் பண்றேன்னு சொன்னா. நான் பெங்களூர் போறது அவளுக்கு பிடிக்கல. அதனாலதான் வேணும்னு இப்படி பண்ணிருப்பா. டேக் கேர் அனு. ரம்யா கிட்ட சொல்லிடு சம்பத். அடுத்து நீ எப்ப வருவானு தெரியல. ரம்யா வந்தா எனக்கு போன் பண்ண சொல்றியா? பாய் அனு. அனுமா, மழை வேற பெய்யுது. இன்னொரு தடவை யோசியேன். இப்போ ஒரு மனசை மாத்திக்கலாம். அப்பா ப்ளீஸ் பா, வேலை விஷயமா தான் போறேன். அனுமா, வேணும்னா நானும் அம்மா இப்பவே உன் கூட புறப்பட்டு வந்துட்டுமா? இல்ல நான் வேணா சூர்யா சார் கிட்ட பேசி பார்க்கட்டா? இல்ல இல்ல, அது சரி வராது. பேசாம இந்த வேலையே வேணாமே அனு. வேலையை விட்டுலாம். நீ அவ்வளவு தூரம் போய் சம்பாதிக்கணும்ன்ற அவசியமே இல்ல. அப்பா, நான் தான் அப்பவே சொன்னேன்லப்பா, வாழ்க்கையில முதல் தடவைன்னு எல்லாத்துக்கும் ஒண்ணு இருக்கு. நான் அவசரத்துல எடுத்த முடிவது. இதுக்கான விலையை நான் கொடுத்தே ஆகணுமா? எல்லாத்துலயும் தெளிவா யோசிப்பிய சூர்யா. அணு விஷயத்துல மட்டும் ஏன் சறுக்கிட்டே இருக்க? வாழ்க்கையில ஒரே தப்ப ரெண்டாவது தடவை செய்யாத சூர்யா. அணுவால உன்னை விட்டு பிரிஞ்சிருக்க முடியாதுன்னு தெரிஞ்சோம் அவளை பெங்களூருக்கு போக சொன்னீங்க. இப்ப உன்னால மட்டும் அணுவை பிரிஞ்சிருக்க முடியுமா? பண்ணிட்டு இந்த சுப்பு திருட்டு மொழி முழுக்கும் என்னன்னு கேட்டா நான் சண்டை போடுறேன்னு அர்த்தமா? அனு, நீ எங்க 2 பேரை பத்தி கவலைப்படாதமா. நீ நல்ல ஜாக்கிரதையாயிரு. என்ன கேட்க ஆள் இல்லைன்னு தலையில எண்ணெய் தேக்க மறந்துடாத. தினமும் சிக்க எடுக்கணும். தலைய விரிச்சு போடுறேன்னு சொல்லிட்டு தலைமுடிய சிக்காக்கிக்காத. என்ன தினமும் சாமி கும்பிடணும். முக்கியமா அஷ்டமி அன்னைக்கு ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ராத்திரி ஆனா மறக்காம அம்மன் குங்குமத்தை நெத்தில வச்சுட்டு தான் நீ படுக்கணும். சரிம்மா. எல்லாத்தையும் இந்த ஹேண்ட்பேக்ல தான் நான் வச்சிருக்கேன். ஜாக்கிரதையா இருமா. அனு, போய் இறங்கினோடனே போன் பண்ணும். சரியா? இறங்கினோடனே இந்த செல்ல நோண்டிக்கிட்டே இருக்காம தூங்கி நல்லா ரெஸ்ட் எடுத்து அப்புறம் தான் எந்த வேலையா இருந்தாலும் செய்யணும். பார்த்து பத்திரமா இருடா. அப்பா, போயிட்டு வரேன்ப்பா. எதுனாலும் போன் பண்ணு. பயப்படாத. சரிப்பா. ஜாக்கிரதை. பெங்களூர் பஸ் போயிடுச்சா? பெங்களூர் பஸ்ஸா? இப்பதான் சார் போச்சு. போயிடுச்சா?
அதுல அனு சுப்பிரமணியம் யாராவது இருந்தாங்களா? ஆமா சார், சீட் நம்பர் 15 அனு சுப்பிரமணியம். அது இடது பக்கம் வருதா இல்ல வலது பக்கம் வருதா சார்? இடது பக்கம் சார். ஏன் கேக்குறீங்க? இல்ல பஸ் நம்பர் என்ன சார்? சார் நீங்க யாரு? அவங்களுக்கு நீங்க என்ன வேணும்? எதுக்கு சார் இதெல்லாம் கேக்குறீங்க? அப்படிலாம் எல்லா டீடைல்ஸ் கொடுக்க முடியாது சார். சார் அவங்க போன் ரீச் ஆக மாட்டேங்குது சார். அவங்க கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். தயவு செஞ்சு சொல்லுங்க. பார்க்க டீசென்டான ஆளா இருக்கீங்க, அதனால சொல்றேன். நம்பர் 1 2 3. இருந்துச்சு. ஆக்ஷன் படம்னு சொன்னாங்க. ஆக்ஷனும் இல்ல ஒரு மண்ணும் இல்ல. ஹீரோயினுக்காக வேணா பார்க்கலாம். டேய் இங்க என்ன பண்ணிட்டு இருக்க நீ? சார் எங்க? சார் இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கீ வாங்கிட்டு வண்டியில போனாரு. யோ நீ எதுக்கு அவரை போட்ட? நான் என்ன சார் பண்ண முடியும்? போன் வேற நாட் ரீச்சபிள்னு வருது. எஃப்எம் மீரா எங்க? மேடம் கேபின்ல இருக்காங்க சார். சரி இவ்வளவு தூரம் வந்து கேக்குறேனே, உனக்கு புரியலையா? இன்னும் என்ன பண்ணணும்னு நினைக்கிற? அதான் சார் நானும் கேக்குறேன். நான் வச்ச சேலஞ்சில நானே தோத்துட்டேன். எல்லாம் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமும் நீங்க ஏன் இவ்வளவு தூரம் வந்து கேட்கணும்? நீ தோக்கலானு. பங்கஜ் போன் நாட் ரீச்சபிள் வருது. அந்த டிக்கெட் புக் பண்ணது யாரு? நம்ம ஆபீஸ் மூலமா தான் புக் பண்ணிருக்கோம். சரி அந்த டீடைல்ஸ் எனக்கு வேணுமே. வை நாட்? ஷூர், நான் உங்களுக்கு அனுப்பிச்சு விடுறேன். உடனே அனுப்புங்க. பங்கஜ் எங்க போறீங்க? வேற எங்க? பஸ் ஸ்டாண்டுக்கு தான். பங்கஜ் are you sure? சார் அங்கதான் இருப்பாரா? ஐ எம் நாட் ஷூர். பட் நிஜமா சொல்லுங்க, நீங்க கோயிலுக்கு வந்தீங்கல்ல, அதனால தானே சார் நான் தோக்கலன்னு சொல்றீங்க. தயவு செஞ்சு சொல்லுங்க சார், நீங்க கோயில்
கோயிலுக்கு வந்திருந்தீங்கல்ல நம்ம கீழே இறங்கிட்டு பேசலாமா? சார், நீங்க முதல்ல எனக்கு பதில் சொல்லுங்க. சொல்றத கேளு அனு. இறங்கிட்டு நிதானமா பேசலாம். ரொம்ப தூரம் வந்துட்டோம், திரும்பி போறது கஷ்டமாயிடும் அனு. ஆமா சார், ரொம்ப தூரம் வந்துட்டோம், திரும்பி போகிறது கஷ்டம் தான். நான் சொல்றத கேளு அனு. சார், நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க சார், ப்ளீஸ். புஷ்பா, அனு பிரச்சனை இல்லாம போய் சேர்ந்துருவாள்ல? அதெல்லாம் போயிடுவா. ஏன் அப்படி கேக்குற? இல்ல, தோணுச்சு. எதுக்கும் ஒரு தடவை ஃபோன் பண்ணி பார்த்துட்டு. சுப்பு, நீ வேணா பாத்துக்கிட்டே இரு. ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் அவ நல்ல உயரத்துக்கு போகத்தான் போறான். அவன் நல்ல மனசுக்கு அதிர்ஷ்டம் அவளை தேடி வரும் புஷ்பா. என்ன பண்ற சுப்பு? எனக்கு மனசு கேட்க மாட்டேங்குது. நான் ஃபோன் பண்ணி பாத்துறேன். சொன்ன பேச்சு கேட்க மாட்டியா சுப்பு? படுத்து தூங்கு, அதெல்லாம் காலையில போன் பண்ணிக்கலாம். நம்ம 2 பேரும் இங்க இவ்வளவு கஷ்டப்படுறோம்னு தெரிஞ்சா அவ மனசு என்ன பாடுபடும் யோசிச்சு பாத்தியா? இதெல்லாம் உனக்கு புரியாது சுப்பு. நீ பேசாம படு, எல்லாம் நாளைக்கு பாத்துக்கலாம். கண்டக்டர், முதல்ல அவங்க 2 பேரை கீழே இறக்கி விடுங்க. வந்ததுல இருந்து லைட்ட போட்டுக்கிட்டு தூங்க விடாம நொய்னு உயிர் எடுக்கிறாங்கப்பா. இப்பவே பஸ்ஸ நிப்பாட்டுறேன், இறங்குனா நல்லது, இல்லனா வேற மாதிரி ஆயிடும். அனு, இப்ப நீ இறங்கலனா பஸ்ஸ போக விட மாட்டேன். ப்ளீஸ் சார், நீங்க போங்க இங்க இருந்து. உனக்கு தெரிஞ்சவரும் தானமா சொன்னேன், அவரை இறக்கி விட்டுரு, இல்லனா நானே இறக்கி விட்டுருவேன். இல்லண்ணா, நானே இறங்கிக்கிறேன். இத முதல்லயே பண்ணி தொலைக்க வேண்டியதானே? வா வா வா, சீக்கிரம் வா. நான் அந்த சேலஞ்சே சொன்னேன். விதியே நம்ம 2 பேரையும் ஒன்னா சேர்த்து வைக்குது சார். ஆனா நீங்க தான் அதை ஒத்துக்க தயாரா இல்ல. என்ன விட்டுருங்க சார், நான் பெங்களூருக்கே போறேன். அனு, நீ சொன்னதையே சொல்லிட்டு இருக்க. இந்த நேரத்துல இந்த ரோட்ல நடந்து போறது அவ்வளவு சேஃப் இல்ல. அந்த பேக கூட வேண்டாம் சார். அனு, எவ்வளவு தூரம் இப்படியே நடப்ப? கை வலிக்க போகுது. பேகத்தா. கைதானே, வலிக்கட்டும், விடுங்க. மனசுல இருக்கிற வலியை விட இது ஒண்ணும் பெருசு இல்ல. அனு, ஏன் இவ்வளவு பிடிவாதம் பிடிக்கிற? அனு, சொல்றத கேளு. முடியல சாமி, இந்த மொபைல் போன் இல்லாதப்போ எப்படித்தான் எல்லாரும் இருந்தாங்களோ எனக்கு தெரியல. சுப்பு, நீ இப்படி பண்ணா எனக்கு தான் டென்ஷன் ஆகுது. அவதான் போய் சேர்ந்த உடனே போன் பண்றேன்னு சொன்னால. பேசாம போய் படு, குடு, வா. படு 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 சுப்பு. ஒரு போன் பண்ணிக்கிறேன். பேசாம படு. போன் பண்றியா? போன் தலகானுக்கு அடியில வைக்கிறேன், எப்படி எடுக்கிறேன்னு பாப்போம். படு. உங்க மனசுல என்ன இருக்குன்னு சொல்லாம மறைச்சு வச்சு அடம் பிடிக்கிறது நீங்க தான் சார், நான் இல்ல. அனு, உன் போனை கூட நெட்வொர்க் கிடைக்குதான்னு பார்க்கலாம். பாத்தீங்களா, இப்ப கூட பேச்ச மாத்துறீங்க. சரி,
என் போன்ல சிக்னல் இல்ல. சிக்னல் கிடைக்கிற இடத்துக்கு போய் வண்டியை புக் பண்ணிட்டு நீங்க பாட்டுக்கு போயிட்டே இருங்க. தயவு செஞ்சு என் பின்னாடி வராதீங்க. அனு நில்லு. அனு என்ன விடுங்க சார். நான் என் வழியை பார்த்துட்டு போயிட்டே இருக்கேன். அனு இதனால உன்னை மட்டும் ஒட்டுமொத்த ஆம்பளைங்களையே நீ அசிங்கப்படுத்த. ஏய், நீ ஆம்பளைங்கன்ற திமிர பொண்ணுங்களை பாதுகாக்கிறதுல காமிங்க. நான் ஆம்பளைங்க போயிட்டு இருக்க ரோட்ல தனியா போக ஒரு பொண்ணு பயந்தானா அடுத்து வர தலைமுறைக்கு நாம எப்படிப்பட்ட உலகத்தை விட்டு போயிருக்கோன்னு யோசிங்கடா. ஏய், நீ தாண்டா உன் பசங்களுக்கு ரோல் மாடல். உன்னை பார்த்து தாண்டா அதுங்க வளரும். நீ இன்னைக்கு எப்படி நடந்துக்கிறியோ அது மாதிரி தாண்டா அவங்க நாளைக்கு நடந்துப்பாங்க. சாரி சார், சாரி, மன்னிச்சிருங்க மேடம். உன்னை பெங்களூர் போனே சொல்லாம இருந்திருக்கணும். உன் மேல அக்கறை இருக்கிறதால தானே நான் இவ்வளவு தூரம் வந்தேன். அழுறத நிப்பாட்டானோ. பேகத்தா இங்க சிக்னல் கிடைக்காதா? ஆமா சார், சுத்தமா கிடைக்காது சார். நீங்க இங்க இருக்கிறது யாருக்குமே தெரியாது. யாருக்கும் தெரியாது. அப்படி பிளான் பண்ணி வச்சிருக்கோம் சார். ஐயோ, நான் வீட்டுக்கு போன் பண்ணணுமே. வீடா? இது என்ன புது உருட்டா இருக்கு? இது வரைக்கும் கேட்டதே இல்லையே. இது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைமா? ஆமா, இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் தனியா. அனு, உங்க லேண்ட்லைன் யூஸ் பண்ணிக்கலாமா? லேண்ட்லைனா? சார், லேண்ட்லைன்லாம் எதுக்கு சார்? உங்களுக்கு என்ன வேணுமோ சொல்லுங்க சார். பையன் இருக்கான், உடனே வாங்கிட்டு வந்துருவான். ஆமா மகாலட்சுமி, பணம் கைக்கு வந்தாலே உடம்பெல்லாம் ஃபுல்லா இருக்குது. லக்கேஜ் கீழே வைங்க மேடம், நான் ரூம் கொண்டு வர சொல்றேன். ஏய் முருகா, சீக்கிரம் வாடா. வாடா, இங்க எல்லாமே உள்ள என்னடா பண்ற? சாருக்கு அந்த கடைசி ரூமை காட்டு. வரும்போது என்ன வேணும்னு கேட்டு வா. வாடா, நீங்க போங்க சார். பேக்க பையன்ட்ட கொடுங்க. கொடுங்க சார். சார் வந்தாருங்க. சாரா? சொல்லுங்க. சூர்யா சாரா? ஆமாங்க. அவர் ஏன் சார் இங்க வர போறாரு? ஏதாவது பிரச்சனையா? அனு மேடம் எங்க? என்னது? அனு பெங்களூர் போனது உங்களுக்கு தெரியாதா? என்னாச்சு? அனுக்கு எதுவும் பிரச்சனையா? சார், சார், பங்கஜ் சார். பங்கஜ் சார். என்ன புஷ்பா இது? என்ன சுப்பு இது? அவர் பாட்டுக்கு வராரு, அவர் பாட்டுக்கு போறாரு. அனு போன் பண்ணி பார்க்கலாமா? இந்த சார், தண்ணி. தேங்க்யூ. என்ன மன்னிச்சிடணும்.
என்னாலதான் இவ்வளவு பிரச்சனையும். மனசுல இருக்கிறத சொல்லியிருந்தா எந்த பிரச்சனையும் வந்திருக்காது. நான் வெளில போய் இங்க இருந்து போறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு பார்த்துட்டு வரேன். தடவை தட்டினா மட்டும் கதவை தரேன். சார், அவர் ஏன் பல்ல இழிச்சுட்டே இருக்காரு? அவன் போதையில இருக்கான், அதான். சரி, நீ தாப்பா போட்டுக்கோ. குட். இதே மாதிரி 5 தடவை தட்டினா மட்டும் கதவை தரேன். சரி, கதவை பூட்டிக்கோ. பாரு மகமாயி, எங்க கையில ஒண்ணும் இல்ல. நீ தான் என் பொண்ணை காப்பாத்தணும், சொல்லிட்டேன். லைன் போகல. அம்மா மகமாயி, நீ பெங்களூர் போக வேண்டாம், வாய இறங்க. நீ தோக்கல அனு. இப்ப நீ இறங்கலனா பஸ்ஸ போக விட மாட்டேன். பரவாயில்ல சார், யோசிச்சு தயங்கி சொன்னாலும் சரியான காரணமா தான் சொல்லிருக்கீங்க. சரிங்க சார், நீங்க இந்த பெட்ல படுத்துக்கோங்க, நான் அப்படியே கீழே படுத்துக்கிறேன். பரவாயில்ல, நீ படுத்துக்கோ. பரவாயில்ல சார், நீங்க பெட்ல படுத்துக்கோங்க, எனக்கு இதெல்லாம் பழக்கம் தான். உங்களுக்கு தான் இதெல்லாம் ஒத்தே வராதே. சார், ஏன் இப்படி அங்கேயும் நடந்துட்டு இருக்கீங்க?
நீங்க பெட்ல படுத்துக்கோங்க, நான் கீழே படுத்துக்கிறேன். இல்ல நீ தூங்கு. சார், திருட யாராவது வந்துருவான்னு பயப்படுறீங்க? எப்படி இருக்கு? நல்லதானே இருக்கு? ஆமா ஆமா, நீ படுத்துக்கோ. சார், நீங்களும் படுத்துக்கோங்க, பயப்படாதீங்க. பாருங்க, நான் எவ்வளவு தைரியமா இருக்கேன்னு. எனக்கு பயமே கிடையாது சார். திருட வந்தா என்ன, போலீஸ் வந்தா என்ன, என் கூட நீங்க இருக்கும்போது எனக்கு என்ன பயம் சார்? என் கூட நீங்க இருக்கும்போது எனக்கு என்ன பயம் சார்? சரி, நீ தூங்கு. குட் நைட் சார். தேங்க்யூ. ஐ எம் ரியலி சர்ப்ரைஸ்ட். வெல்கம் சார். ஆனா எப்படி இது? நான் வந்து நீ பெங்களூர் போறத தடுப்பேன்னு உனக்கு தெரியுமா? 100% தெரியும். எனக்கு அந்த நம்பிக்கை இருந்துச்சு, நீங்க நிச்சயம் வருவீங்கன்னு. ரிட்டர்ன் கிஃப்ட் எதுவும் இல்லையா? ரிட்டர்ன் கிஃப்ட்? இட்ஸ் ஓகே சார், பரவாயில்ல, சும்மா கேட்டேன். குட் நைட் சார். சிரிப்பாவும் இருக்கும். எவ்வளவுக்கு எவ்வளவு பிரபலமா இருக்குமோ அவ்வளவுக்கு அவ்வளோ பயமும் அதிகமா இருக்கும். ஆனா அந்த இடத்துக்கு வந்து பார்த்தாதான் அது மத்தவங்களுக்கு புரியும். இல்லனா இவனுக்கு என்ன அவ்வளவு பெரிய ஆளு, புகழ், செல்வாக்கு, கோடிக்கணக்கான பணம் இருக்குன்னு நினைச்சுப்பாங்க. ஆனா உண்மை வேற. அனு, வரமும் இதுதான், சாபமும் இதுதான். அனு, நீ என் கண்ணை பார்த்து பேசுற ஒவ்வொரு நொடியும் அது எனக்கு 1000 அர்த்தங்கள் சொல்லும். ஆனா எனக்கு உன் கண்களை பார்த்தாலே மத்த எல்லா குத்தமும் இந்த ஏமாற்றத்தோட வேற வேற வருஷம் தான். ஒருத்தனை கொலை பண்ணா அவன் இந்த உலகத்துல வாழ வந்த நம்பிக்கைய நம்ம ஏமாத்துற மாதிரி தான். ஒரு புருஷன் பொண்டாட்டியை ஏமாத்துறது, அப்பா பையனை ஏமாத்துறது, எவ்வளவோ சொல்லலாம். அதே மாதிரி ஒரு பொய் சொன்னா ஒருத்தரோட நம்பிக்கையை ஏமாத்திட்டோன்னு அர்த்தம். ஒருத்தருக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணா நியாயத்தை ஏமாத்திட்டோன்னு அர்த்தம். இப்படி எல்லா குற்றமும் ஏமாத்துறதுதான். உன் விஷயத்துல நானும் உன்னை ஏமாத்திட்டேன். ஆசைகளை உண்டாக்கின குற்றவாளி. இதெல்லாம் நான் வேணும்னு செய்யலானோ, ஆனா நான் ஏன் செஞ்சேன்? பிராங்க்லி தெரியல அனு. குற்றம் செஞ்சதுக்கு காரணம் தர ஆரம்பிச்சா அது நியாயமா இருக்காது அனு. என் மனசுல இருக்கிறத தெரிஞ்சுக்க நீ 24 மணி நேரம் சேலஞ்ச் ஒண்ணு செஞ்ச. அந்த சேலஞ்சில நான் தோத்துட்டேன் அனு. ஆனா என் மனசுல இருக்கிறத உன்கிட்ட சொல்ல என்னால முடியல அனு. நீ சட்டுன்னு சொல்லிடுற, விளையாட்டா ஜஸ்ட் லைக் தட் சொல்லிடுற. சரியோ தப்போ, எதிரில் இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்கன்னு கூட எதுவுமே யோசிக்காம பட்டுன்னு சொல்ல இருக்கிறத என் முன்னாடி நீ சொன்னப்ப எனக்கு சந்தோஷம், துக்கம் ரெண்டும் ஒரே சமயத்துல வந்துச்சு. அத எப்படி சொல்றதுன்னு தெரியல அனு. நீ ரொம்ப அப்பாவி அனு, ரொம்பவே இன்னசென்ட். உன் அப்பாவித்தனம் இந்த சூர்யாவை தோக்கடிச்சிடுச்சு. உன் அப்பாவித்தனம் தான் இந்த பிக் பிசினஸ் டைக்கூன் சூரிய பிரகாஷ மாத்திடுச்சு. சூரிய பிரகாஷ் மொத்தமா மாறிட்டான். பங்கஜ் சொல்றது சரி, நான் ரொம்பவே மாறிட்டான். ஆனா அனு, என் மனசுல இருக்கிறத சொன்னா நீ குற்றவாளி ஆயிடுவானோ, அதை நினைச்சாலே என் இதய துடிப்பு கூடிக்கிட்டே போகுது, படபடப்பா வருது. ஸ்கூல்ல சின்ன பசங்கள்லாம் சார் கேள்வி கேட்கும் போது மனப்பாடம் பண்ணதை மறந்துட்டா ஒரு பதட்டம் வருமே, அது மாதிரி பெரிய பெரிய ஸ்பீச் எல்லாம் எத்தனையோ மேடைகள்ல பேசின இந்த சூர்யா இன்னைக்கு பேசணும்னு நினைக்கும் போது வார்த்தைகள் தடுமாறுது.
மனசு புத்தி ரெண்டும் என் அனுமதி இல்லாம பேயாட்டம் ஆடுது. ஆனா மனசு நீ இத தோத்துட்டல, அப்புறம் என்ன சொல்லிடுன்னு பிடிவாதம் பிடிக்குது. எங்க அந்த பிடிவாதம் வளர்ந்து பெருசாக்கி நான் இன்னும் உன் பக்கத்துல வந்துடணும்னு பயம் எனக்கு. அந்த பயத்தை போக்கதான் உன் மேல கோவப்படுறது, எரிஞ்சு விழுறது, இக்னோர் பண்றது எல்லாமே. அதே சமயம் நீ என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கைய நான் எழுந்துருவணுங்கிற ஆதங்கம் இன்னும் முன்னாடி நிக்குது. இந்த இறுகி போன கல் முடிச்சுக்கு என்ன பேருன்னு எனக்கு தெரியும். காதல். என் பர்த்டே இவ்வளவு ஸ்பெஷலா இருக்கும்னு நான் நினைக்கவே இல்லானோ, அதுவும் யாருமே இல்லாம நீயும் நானும் மட்டும் கொண்டாடுற ஸ்பெஷல் பர்த்டே. பட் இந்த பர்த்டே என்னை பார்த்து என்ன கிண்டல் பண்ணது தெரியுமா? ஒரு வயசு கூடி போச்சுன்னு நினைக்கிறதா, இல்ல இந்த வருஷம் நீ என் கூட இருக்கன்னு எடுத்துக்கிறதா? சார் சார், இவரை இங்க பாத்திருக்கீங்களா எங்கேயாச்சும்? இல்ல பார்க்கல சார். ஹலோ, எஸ்ஆர்எம் டிரான்ஸ்போர்ட்டா? ஆமா சார், சொல்லுங்க. இன்னைக்கு நைட்டு பெங்களூர் போன பஸ் டிரைவர் நம்பர் கிடைக்குமா? எதுக்கு? இல்ல சார், தெரிஞ்ச ஒருத்தர் அதுல டிராவல் பண்றாரு. ஒரு முக்கியமான விஷயம் அவர்கிட்ட சொல்லணும். அவருடைய போன் நம்பர் நாட் ரீச்சபிள் வருது. அதான். அப்படிங்களா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார். பெங்களூர் ட்ரிப்புக்கு எந்த டிரைவர் போயிருக்காருன்னு பார்த்துட்டு அவருடைய போன் நம்பர் நான் தரேன் சார். ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க சார். ஓகே சார், ஓகே ஓகே, தேங்க்யூ. என் வாழ்க்கையில இதை விட நல்ல கிஃப்ட் எனக்கு கிடைக்கவே கிடைக்காது சார். ஜஸ்ட் ஒரு ரிட்டர்ன் கிஃப்ட் தான் கேட்டேன். ஆனா நீங்க இவ்ளோ பெரிய கிஃப்ட் கொடுப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ரியலி ஐ அம் சோ கிஃப்டட். என்னைக்கு இருந்தாலும் என்னால இந்த நைட்டை மறக்கவே முடியாது. உங்க பிறந்த நாள்லயே இந்த நாளை மறக்க முடியாதுன்னு சொன்னீங்க. ஐ அம் சோ எக்ஸைட்டட். போலாமா சார்? சிக்னலும் கிடைக்கலடா. இப்போ வாச்சும் போலாமான்னு கேட்டேன். சார், எங்க போன் நெட்வொர்க் சுத்தமா கிடைக்கல. ஆனாலும் சூர்யா சார் இங்க தான் இருப்பாருன்னு உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? போன் சிக்னல் தேவையில்லை மேடம். இந்த சிக்னல் தப்பே பண்ணாது. சூர்யா சார் எங்க இருக்கிறாருன்னு கரெக்டா சொல்லிடும். சார் போலாமா? அனு மேடம், உங்களுக்கு இந்த வண்டி. டிரைவர் ஏதாவது நடக்கூடாது நடந்திருந்தா போங்க போங்க, நீ போயிருந்தா I love you. I love you, Anu.
எல்லாம் குடுக்கறதுக்கு முன்னாடி அனுக்கு ஒரு போன் போட்டு பாரு. நான் அப்போல இருந்து ட்ரை பண்ணிக்கிட்டே தானே இருக்கேன் புஷ்பா. இன்னொரு தடவை தான் பண்ணி பாரு. அண்ணே அனு வந்துருச்சு. அம்மா ஏ அனு, நீ திரும்ப வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடி. ஆமா ஆமா, எனக்கு ஹாப்பி தான். என்னடி முகத்துல பளபளப்பு கூடுதலா இருக்கு? சும்மா இருடி. சரிடி, நீ ஃப்ரெஷ் அப் ஆகு. மா வாமா போலாம். பாய் தா. சங்கர், நான் தான். அனு வீட்டுக்கு வந்தாச்சு, இப்பதான் வந்தா. நான் அப்புறமா போன் பண்றேன். நைட்டு முழுக்க வெளியே இருந்துட்டு வந்திருக்கா. பெரிய பெரிய ஆபீஸ்ல வேலை செய்யறவங்க கதையெல்லாம் இப்படிதான் இருக்கும் போல இருக்கு. என்னதான் நடக்குதுன்னு பாப்போம். பாத்துட்டு இருக்கேன். உங்களுக்கும் இந்த கான்ஃபரன்ஸ் ஹாலுக்கும் எவ்வளவு சம்பந்தம் இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். சூர்யா சார் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் ப்ரொமோஷன் கொடுத்தது, உங்களுக்கு பிடிச்ச பெண்ணை கிஃப்டா கொடுத்தது, நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பிரசன்டேஷன் கொடுத்தது எல்லாம் இந்த கான்ஃபரன்ஸ் ஹால்ல தான். I'm sorry. ஆனா பங்கஜ் சார் அந்த அனு கூட அந்த லாட்ஜ்ல அப்படி பார்த்தது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. கைண்ட் ஆஃப் ஹர்ட். ஆனா நீங்க சூர்யா சார் முன்னாடி வர எனக்கு தோணுனதை சொன்ன மீராஜி. நோ பங்கஜ், நோ, ஐ காண்ட் அக்ரி ஆல் திஸ். நான் இந்த ஆபீஸ்க்காக எவ்வளவோ பண்ணிருக்கேன். எத்தனையோ தடவை என் பர்சனல் ஒர்க் எல்லாம் தூக்கி போட்டுட்டு நான் ஆபீஸ்க்கு வந்திருக்கேன். இன்னைக்கு தேதிக்கு எனக்குன்னு ஒரு ஃப்ரெண்டு கூட கிடையாது பங்கஜ். அப்படி ஒரு நிலைமையில தான் இப்போ நான் இங்க இருக்கேன். ஆனா இதெல்லாம் ஏன் பண்ணனு தெரியுமா பங்கஜ்? பிகாஸ் நான் சூர்யா சார் கூட கழிச்ச ஒவ்வொரு நொடியுமே எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்.